ஊழல் லஞ்சம் அப்படிங்கிற பெயர் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஒழிச்சுக்கிட்டே போகுது. இதை அழிக்கவே முடியாது, இது ஒழிக்கவே முடியாது அப்படின்னாங்க. ஆனால் தாவேக அரசு பதவி ஏற்றத்திலிருந்து அவங்க கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலுமே சரி, வெளி கட்சி சார்ந்தவங்க இருந்தாலுமே சரி, நடவடிக்கைகள் பயங்கரமாக எடுக்கிறாங்க. என்ன நடக்குது இந்த லஞ்சம் ஊழலில், அதிகாரிகள் எப்படி மாற்றுறாங்க, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம தமிழ் சினிமாக்களில் நிறைய சங்கர் சார் படம்னு நினைக்கிறேன் நான், நிறைய அதிகாரிகள், அதாவது அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் வந்து இந்த கரப்ஷன் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கும். முக்கியமாக வந்து அரசு அலுவலகங்களில் ஒரு டாக்குமெண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னா ஒரு லஞ்சம் கொடுக்கணும், இல்லை வந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும்னா ஒரு லஞ்சம், ஒரு பர்த் சர்டிஃபிகேட், ஒரு இன்கம் சர்டிஃபிகேட், எந்த சர்டிஃபிகேட் வாங்கினாலும் வந்து அது வந்து லஞ்சம் கொடுக்கணும், இல்லை வேலை நடக்காது, இல்லை மிகப்பெரிய ஒரு பில்டிங் கட்டணும்னா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும், இல்லை பெரிய ஒரு காலேஜ்னால் அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய கரப்ஷன்ஸை பற்றி நிறைய பேசியிருப்பார். முக்கியமாக அரசு அதிகாரிகள் பண்ணுற, அரசு ஊழியர்கள் பண்ணுற கமிஷன், அந்த கரப்ஷன்ஸை பற்றி நிறைய பேசியிருப்பார். அது ரியாலிட்டியில் நடக்குதான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நடக்குது தான். அது வந்து நம்ம இல்லை அப்படின்னு நம்ம வந்து தொடை தெரியவே முடியாது. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால் கஷ்டப்பட்டு அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய வலி வேதனை என்னன்னு தெரியும். ஆனால் தாவேக தலைவருமான நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இந்த லஞ்சம், ஊழல், கமிஷன், கரப்ஷன் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது, யாருன்னு பார்க்காம பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணாங்க. லஞ்சத்தெல்லாம் ஒழிக்க முடியுமா, ஊழல்லாம் ஒழிக்க முடியுமா, சொந்த கட்சிக்காரனே பண்ணுவாங்க, அவங்க கட்சி மினிஸ்டர்ஸே பண்ணுவாங்க, எப்படி இதெல்லாம் அவர் ஒழிப்பார், சும்மா வெளியில் நாடகம் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கடந்த 50-60 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த கரப்ஷன், கமிஷன், லஞ்சம், ஊழல் அப்படிங்கிறது அது வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இவ்வளோ கொடுக்கணும், இது யூஷுவல் பாய். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களே, மக்கள் வரி பணத்துலேருந்து சம்பளம் தராங்களே, அதெல்லாம் கிடையாது, அதுக்கு சம்பளம் கிம்பளம் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது அடிப்படையாக ஒரு சில அதிகாரிகள் வாங்கவே மாட்டாங்க. அவங்ககிட்ட வாலண்டரியாக போய் நம்ம மக்கள் திணிப்பாங்க. மக்கள் மேலேயே நிறைய குற்றங்கள் இருக்குது, காசு இருக்கிறவங்க கொடுக்குறீங்க, இல்லாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. அதனுடைய நீழ்ச்சி தான் இன்றைக்கி தாவேக அரசு பதவியேற்றதிலிருந்து 2 மாத காலமாக நிறைய நடவடிக்கைகள் பார்க்குறோம். முக்கியமாக அரசு அதிகாரிகள், ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றங்களை பற்றி நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில துறைகள் இருக்கக்கூடிய அந்த கரப்ஷன் லிஸ்ட்டு அவங்களுக்கு கிடச்சி அதை வந்து அவங்க வந்து சரியாக கையாண்டு, இந்த அதிகாரிகளால் தான் இந்த கமிஷன் நடந்திருக்கு, இந்த டெண்டர் முறைகேடு நடந்திருக்கு, இந்த டெண்டரில் இஷ்யூ இருக்குது அப்படின்னு டெண்டரை ரத்து செய்கிறாங்க. அந்த டெண்டரை யார் அப்ரூவ் பண்ணாங்களோ அந்த அப்ரூவல் பண்ண அதிகாரிகளை, அது ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் யாராக இருந்தாலுமே இடமாற்றம் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த விஏஓ ஆஃபீஸ் மற்றும் இந்த மாதிரி அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகளை 7 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். தமிழ்நாட்டின் லஞ்ச ஒழிப்புத்துறை விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய இடத்துல அரசு அதிகாரிகளோட இடத்துல ரைட் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தாவேக கட்சியை சார்ந்தவர்களே, அதாவது அவர் எந்த பதவியிலும் கிடையாது, லைக் ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு மினிஸ்டர் கிடையாது, ஆனால் ஒரு சாதாரண மாவட்ட செயலாளர் லஞ்சம் வாங்குற மாதிரி ஒரு வீடியோ வெளிவருது. அதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, நான் வந்து லஞ்சம் யாராவது ஆஃபீஸில் வச்சு வாங்குவாங்களா, அது வீடியோவே எடுக்கிறாங்க, அது லஞ்சம் கிடையாதுன்னு விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த பர்சன்ஸை கட்சியோடைய பொறுப்பில் இருந்து நீக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கைது பண்ணுறாங்க. இங்கே தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமே இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை தாண்டி பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் நடந்தால் மட்டும்தான் கட்சியிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா விலக்கி வைப்பாங்க திராவிட கட்சிகள். ஆனால் லஞ்ச ஒழிப்பு புகார் அது வந்து அவர் இல்லைன்னு சொல்லி மறுத்தும் இந்த கட்சியை நடவடிக்கை எடுக்குதுன்னா அப்போ அதில் ஏதோ உண்மை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது கட்சியை அவரை காப்பாற்றாமல், கட்சி தவறு செய்தது யாராக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், பாரபட்சமடி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. சொந்த கட்சிக்காரனே கைது பண்ணுறாங்கப்பா அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க தாவேகாவினர்ஸ். மற்ற கட்சிக்காரங்க நம்ம கட்சியில் இப்படி நடந்தால் அப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கிது. இங்கே தான் இந்த தாவேக அரசு ஒரு மாற்றத்துக்கான அரசு. நல்லா ஞாபகம் இருக்குது, ரமணா படம்னு நினைக்கிறேன். ரமணா படத்தில் எந்தெந்த துறையில் அரசு அதிகாரிகள் அதிகமாக லஞ்சம் வாங்கியிருக்காங்களோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து கடத்தி அவங்கள வந்து த்ரெட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதான் இங்கே லஞ்சம் வாங்குகிற எந்த அரசு அதிகாரிக்கும் அரசு ஊழியருக்கும் தைரியம் வராது. பியூன்லேருந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் வரைக்குமே
அவங்க வந்து அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் நடந்தால் தான், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் நடக்கணும். லஞ்சம் வாங்கினா அரசு அதிகாரி யாராக இருந்தாலுமே, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் யாராக இருந்தாலுமே அவங்கள சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து கைது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே மக்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பாருங்கள், அந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் நினைக்கிறேன், அவர்கள் வந்து அந்த துறையிலிருந்து அவங்க வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து ரைடும் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அப்போ அதிகாரிகள் பண்ண தப்புகளை வெளியே கொண்டு வந்தால் தான் மக்களுக்கு வந்து ஒரு நல்லாட்சி நடக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அரசியல் கட்சியை சார்ந்தவங்க மட்டும் தப்பு பண்ணல, அரசு அதிகாரிகளும் சேர்ந்து தான் தப்பு பண்ணுறாங்க. நம்ம 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ கரண்டாக நடந்துகிட்டு இருக்குது. அப்போது சிஸ்டத்தை ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அது ஆல்ரெடி ஆண்டவர்கள் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை தாவேக்காவினர் முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் உண்மையாகவே தாவேக்கா அரசு இந்த லஞ்சம் ஊழல் முறைகேடு பண்ணவங்கள உண்மையான நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியாக கைது பண்ணி அவங்கள சிறையில் அடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மக்களுடைய நல்மதிப்பை வாங்குவாங்க, பெறுவாங்க. இது இனிஷியல் ஸ்டேஜ் தான். இன்னும் 4 வருடங்கள் 5 வருடங்கள் ஆட்சி இருக்குது. அப்போது நிறைய பேர் இதில் சிக்குவாங்க, நிறைய பேர் இதில் மாட்டுவாங்க. ஆல்ரெடி மினிஸ்டர்ஸ் கூட யார் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்து இந்த டெண்டர் முறைகளில் ஈடுபட்டிருக்காங்களோ, இல்லை இந்த லஞ்ச வழக்கு, லஞ்ச புகார்கள், லஞ்ச பணங்கள், இது எல்லாத்தையுமே வந்து தக்க ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு குறைஞ்சபட்சமாவது அவங்களுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் தேவை. அந்த ஆதாரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வந்து ரைடே பண்ண முடியாது. லீகலாக சட்ட ரீதியாக தெரிஞ்சவங்க கொஷின் கேட்பாங்க, நீங்கள் எப்படி எங்கள் வீட்டுக்கு ரைடுக்கு வரீங்க, உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு. அடிப்படை ஆதாரம் ஏதோ அந்த முறைகேடு நடந்த பர்சன்ட் இருந்து ஒரு ஃபோன் கால்ஸோ, இல்லை ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனோ, இல்லை மறைமுகமாக படம் வந்து நடந்திருக்கோ, இல்லை அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி கரெக்டான ஒரு அடிப்படை ஆதாரத்தோடு தான் அந்த ரைடே பண்ணுவாங்க. இங்கே நல்லா பார்த்துருப்பீங்க, முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அரசியலுடைய பழிவாங்கல் ஒரு புறம் இருந்தாலுமே ஆதாரம் இல்லாமல் எதையும் பண்ண மாட்டாங்க. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஆதாரங்கள் கிடைக்க போகுது, முக்கியமான புள்ளிகள் மாட்ட போகிறாங்க அப்படின்னு நிறைய பத்திரிகைகளில் படிக்க முடியுது. ஒரு பட்சத்தில் உண்மையாக இருக்குமேன் கண்டிப்பாக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நிறைய பேர் சொல்லுவோம், காமராஜர் அவர்கள் ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி, கர்மவீரர் காமராஜர் அவர்கள் கரப்ஷன்ஸ் இல்லாமல் ஆட்சி பண்ணார். அதே மாதிரி ஒரு ஆட்சியை வந்து ஒரு 60 ஆண்டுகளுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இதே ஆக்ஷன் நீடிக்குமா, இல்லை இது வெறும் கண் துடைப்பு தானா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்கு. பட் இது எல்லாமே ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ். ஒரு 60 நாட்களில், ஒரு 2 மாதங்களில் ஒரு அரசு இந்த அளவுக்கு ஆக்டிவாக செயல்படுது, மக்கள் நலனை மனசில் வச்சுக்கிட்டு அப்படிங்கும் பொழுது உண்மையாகவே நல்லா இருக்குது. இது அப்படியே நீடிச்சதுன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு சில இடத்துல அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை நடக்கணும்னா பணம் கொடுக்கணும்னு நினைக்கிற மக்கள் முதற்கொண்டு இந்த மாற்றத்துக்கான நேரம் வந்துருச்சு, மாறுவாங்க அப்படிங்க தான் இங்கே இந்த விஷயம் பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஆக்ஷன்ஸ், இந்த ரைடு, இந்த கைது, இந்த நடவடிக்கைகள் எல்லாமே இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்க போகுது, இன்னும் எந்தெந்த உயரதிகாரிகள், எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள், எந்தெந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் சிக்குவாங்களா, சிக்க மாட்டார்களா, அதுக்கு தற்போதைய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பின்வரும் காலங்களில் செய்திகள் வர நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த லஞ்சத்தை அதிகாரிகள் தான் அதிகமாக பண்ணுறாங்களா, இல்லை அரசியல்வாதிகள் அதிகமாக பண்ணுறாங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் ஒன்று பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ ஒன்று பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்தது சந்திக்கிறேன். நான் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.